ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம டே 14ல் டே 13ல் பார்த்ததோட அடுத்த ஸ்டெப்பாக மாடல்ஸ் கூட பி வெர்பை போட்டு அதற்கடுத்து ஜெரண்டு வந்தால் என்ன அர்த்தத்தில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கிறிஸ்டல் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் போன டாப்பிக்கில் பார்த்து அந்த பி வெர்புக்கு அடுத்து நவுன் வந்தால் அண்டு இப்போ படிக்க போகிற பி வெர்புக்கு அடுத்து ஜெரண்டு வந்தால் என்ன வித்தியாசம், நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அண்டு இந்த வீடியோக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நாம் இந்த பர்டிகுலர் மாடல்ஸுக்கு என்னென்ன அர்த்தம் வரும் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்ததால இந்த வீடியோவில் இது எப்படி தமிழில் வரும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா மட்டும் சொல்லிட்டு உடனே நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ரொம்ப நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஆல்ரெடி படித்தது திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். வாங்க பாருங்கள். இந்த கேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போன அந்த செஷன்ஸ்லேயே படிக்கும்போது ஒரு விஷயத்தை மேக் ஷூர் பண்ண என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பாசிபிலிட்டி இல்லாட்டி ஒருத்தவங்களோட எபிலிட்டியை சொல்கிறதுக்கு, பொட்டென்ஷியலை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம். எப்படி சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்க வேண்டும், அண்ட் அட் த சேம் டைம் ஒருத்தரோட பொட்டென்ஷியலை குறிப்பதற்கு நாம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த குட் அப்படிங்கிற வார்த்தை இல்லாட்டி மே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். குட் அப்படிங்கிற வார்த்தை எதற்கு இன்ஃபார்மலுக்கும், மே அப்படிங்கிற வார்த்தையை ஃபார்மலுக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். சரிங்களா? அதே கான்செப்ட் தான் எங்கேயும், எதுவுமே மாற போகிறது கிடையாது. போன கிளாஸில் நம்ம படித்தது என்ன அப்படின்னா, பி வெர்புக்கு அடுத்து நவுன் வந்துச்சு. அப்போ ஒருவர் அவராக இருக்க முடியும், அந்த நபராக இருக்க முடியும், அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற டோன்லேயே படிச்சிருப்போம். இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒருவரால் ஒரு வினையை எப்படி ஒரு ஆக்ஷனை செஞ்சுட்டு இருக்க முடியும், புரியுதுங்களா? செஞ்சுட்டு இருக்க முடியும், அவர் செய்து கொண்டு இருக்க வேண்டும் இப்படிங்கிற ஒரு டோனில் தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ இந்த அர்த்தத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், இந்த ஒர்க்கே ஓவர். பாருங்கள், இந்த எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் இதற்கடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, பி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதற்கடுத்து ஜெரண்டு. சரிங்களா? எல்லா ஃபார்மேட்டுக்கும் சேம் தான். ஓகே, பி ப்ளஸ் ஜெரண்டு. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரும். சரிங்களா? இப்போ நாம் சொன்ன மாதிரி கேன் பி ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அந்த விஷயம் பாசிபிலிட்டிஸை அதிகமாக வச்சுருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படி பாசிபிலிட்டிஸை அதிகமாக வச்சுருக்கு, நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதாவதுங்க அந்த ஆக்ஷன் நடந்து கொண்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம ஜெரண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருச்சு. ஐஎன்ஜி ஃபார்ம்னாலே நமக்கு தெரியும் அது ஒரு ப்ராக்ரஸிவ் டென்ஸை குறிக்கிறது, எப்படி கண்டினியூஸ் டென்ஸை குறிக்கக்கூடியது. அப்போ மாடல்ஸு கூட எப்படி மாடல்ஸு கூட ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அவரால் அந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிற பாசிபிலிட்டியை, சாத்தியக்கூறுகளை அதிகமாக வைத்து கூறுகிறது ஒரு பொருள். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவரால் அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்க முடியும் அப்படின்னு அவரோட பொட்டென்ஷியலை சொல்கிறோம், அவருக்கு இருக்கும் ஆற்றலை சொல்கிறோம், அவ்வளோதான். இது கேனுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் குட் பி மேபி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஒருவர் அந்த ஆக்ஷனை செஞ்சுட்டு இருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். புரியுதுங்களா? ஒருவர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் அப்படின்ட்டு. மேபி அவர் வந்துட்டு இருக்கலாம், வராமையும் இருக்கலாம். சாத்தியக்கூறுகளை குறைவாக சொல்வதற்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம். அண்ட் அட் த சேம் டைம் ஃபார்மலுக்கு மேபி, இன்ஃபார்மல், கேஷுவலுக்கு குட் பி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கடைசி அந்த கிளாஸில் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், ஷுட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம அந்த கிளாஸில் என்ன படித்தோமோ அதே கான்செப்ட் தான். ஒரு ஆக்ஷனை ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் வந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஓகே, நீங்கள் தான் எனக்கு மேலே இருக்க ஹெட்டு, நான் வந்து உங்களோட அண்டர்லிங்கு. நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணிட்டீங்க, ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு போயிட்டீங்க. எங்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் போயிட்டீங்க. இப்போது நீங்கள் போய் ஒரு மாதம் ஆச்சு, ஆனால் ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க என்ன அப்படின்னா, டேவிட் அந்த வேலையில் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கும். எல்லாத்தையும் கொடுத்தாச்சுங்க டேவிட், அவர் கரெக்டாக அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் அந்த வேலையை ஒழுங்காக செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ ஒருவர் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும், அது அவருடைய கடமையாக இருக்கிறது, அவர் தன்னுடைய கடமையை சரியாக ஆற்ற வேண்டும், அந்த செயலை தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற டோனில் எங்கெங்கெல்லாம் சொல்கிறீங்களோ, எப்படி எதிர்பார்ப்பு, கடமை, இந்த டோனில் நீங்கள் எங்கெல்லாம் சொல்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் ஷுட் பி அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக வர வேண்டும். எப்படிங்க, நம்மளோட எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன், ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் டியூட்டி,
சரிங்களா? இல்லையா, சில சமயங்களில் நீங்கள் அட்வைஸ் கூட சொல்லுவீங்க. அட்வைஸ் கூட ஒரு சிலருக்கு பண்ணுவீங்க. அந்த வேலையை நீ பண்ணி கொண்டிருக்க வேண்டும். எக்ஸாம் வருது, அதனால் நீ படிச்சுட்டு இருக்கணும். நீ படித்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ நீ படித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற டோனில் நீங்கள் ஒரு அறிவுரையை கலந்து சொல்கிறீங்க. அப்படி சொல்லும் பொழுதும் அங்கே ஷுட் பி அப்படிங்கிற வார்த்தை வரும். இது நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம். அடுத்து பாருங்க, மஸ்ட் பி அப்படின்னா கன்ஃபார்ம். எப்படி? இந்த பர்டிகுலர் மே இருக்குது பார்த்தீங்களா, மேக்கு கான்ட்ரடிக்டரியாக தான் மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஏன் அப்படின்னா மே அப்படிங்கிறது ஒரு அனுமானம், வரலாம் வராமல் இருக்கலாம். மஸ்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து கொண்டிருக்க வேண்டும், 100% அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு செல்லும். ஓகே, 100% அந்த நிகழ்வு என்ன பண்ணுமாமா, நடந்து கொண்டு இருக்க வேண்டும். ஐஎன்ஜிங்கிற வார்த்தையில் போடுறேன். ஓகே, 100% அந்த பர்டிகுலர் திங் நடந்துட்டுருக்கணும். புரியுதுங்களா? இதோட வேண்டும் இதோட வேண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகம். ஒன்று எதிர்பார்ப்பு, அவர் அந்த வேலையை செஞ்சுட்ருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னொரு வேலை, அவர்கிட்ட கம்பெனி கொடுத்தாச்சு, அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எனக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க, அவர் சூப்பராக கம்பெனி நடத்துகிறாரு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்ட்டு. அப்போ இந்த தகவலின் அடிப்படையில் நம்ம வச்சு பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக நன்றாகத்தான் நடத்தி கொண்டிருக்க வேண்டும். புரியுதுங்களா? லாஜிக் அண்ட் எவிடன்ஸை பேஸ் பண்ணி ஒரு விஷயம் அப்படி தான் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வர்றது தான் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி. இதை தவிர இதற்கு எந்த எக்ஸ்ட்ரா மீனிங் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஸ்போக்கனுக்கு இதுவே மோர் தென் எனஃப். அப்போ நான் இப்போ சொன்ன எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மீனிங் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாட் போட்டால் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? நாட் போட்டால் முடிஞ்சு போச்சு. நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள். அவன் இல்லை என்று சொல்லவில்லை, அதனால் அவர் இப்போது இங்கு வந்து கொண்டு இருக்கலாம். நல்லா கவனிக்கணுங்க. அவர் நோ அப்படின்னு சொல்லலை. எப்படி, நாங்கள் வந்து இன்வைட் பண்ணோம், அப்படி இன்வைட் பண்ணும்போது வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. நோ அப்படின்னு சொல்லலை. அதனால அவர் இப்போது வந்துட்டுருக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் நோ அப்படின்னு சொல்லலைன்னா மேக்ஸிமம் அவர் வந்துட்டுருப்பார். பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவர் ஆம் என்று சொல்லவில்லை. அவர் நம்ம இன்வைட் பண்ணோம், வர்றீங்களான்னு கேட்டதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லலை, வர்றேன் அப்படின்னு சொல்லலை. அதனால அவர் இங்கே வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சென்டென்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்பப்பெல்லாம் நாம் இந்த ஐயப்பாடை கொண்ட ஒரு வார்த்தை சேர்க்கிறோமோ, ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கிற அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை சேர்க்குறோமோ, ஒரு வேலை அப்படின்னா ஒரு வேலை நடக்கலாம் அப்படிங்கிற டோனுக்காக தான் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ எப்பப்பெல்லாம் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் மேபி இல்லாட்டி குட் பி அப்படிங்கிற வார்த்தை இருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வாங்க எழுதலாம். அவன் இல்லை என்று சொல்லவில்லை, நெகட்டிவில் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ பாஸ்ட் நெகட்டிவ் போயிட்டோம் அப்படின்னா அவர் சொல்லவில்லை. அப்போ ரொம்ப சிம்பிள். ஹீ டின் சே, என்னன்னு சொல்லலையாமா, இல்லை அப்படின்னு சொல்லலை. அப்போ நோ, அவ்வளோதான். ஹீ டின் சே நோ, அவர் வந்து இல்லைன்னு சொல்லலை. அதனால் ஸோ அவர் இப்போது இங்கே வந்து கொண்டிருக்கலாம். நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும் என்ன அப்படின்னா, ஹீ கேன் பி கம்மிங். ஓகே, he can be coming here now. அவ்வளோதான். he can be coming here now. he can be coming here now. அதாவதுங்க 2 ஆங்கிள் இந்த மீனிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று, அவர் வர்றேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது. அதாவது அந்த வினையை அவர் செய்து கொண்டிருப்பதற்காக இப்போது அந்த வினையை செய்து கொண்டு இந்த இடத்துக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அண்ட் அட் த சேம் டைம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனை அவர் தடுத்து நிறுத்துது. அந்த பிரச்சனையை தாண்டி அவரால் அந்த வேலையை செய்து கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிற ஆற்றலையும் சொல்வதற்கு இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 ஆங்கிள்லையுமே இது தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கும், இடத்திற்கு தகுந்தாற் போல். அப்போ 2 ஆங்கிள்லையுமே நீங்கள் மீனிங்கை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. அவர் ஆம் என்று சொல்லவில்லை, அதனால் ஒரு வேளை இப்போது அவர் இங்கு வந்து கொண்டிருக்கலாம். நல்லா கவனிக்கணுங்க. அவர் வர்றேன்னு சொல்லலை, மேபி அதனால் மேபி அவர் வந்துட்டு இருக்கலாம், வராமலையும் இருக்கலாம், அந்த அர்த்தம். ஓகே, அது அப்படியே நம்ம காப்பி பண்ண போகிறோம். பாருங்கள். ஹீ டின் சே, ஒரே வார்த்தை தான் மாறுது, எஸ், அவ்வளோதான். ஹீ டின் சே எஸ், ஹீ டின் சே நோ, வேறு எந்த மாற்றமும் இல்லை. அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே சென்டென்ஸை நாம் குட் பி அப்படிங்கிற வார்த்தை இல்லாட்டி மேபி அப்படிங்கிற வார்த்தையை போட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, கம்மிங் ஹியர்.
பாருங்க, he didn't say yes, so he could be coming here now, so he may be coming here now. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. அப்போ நீங்கள் ஒரு ஐடியாவை மட்டும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மைண்டுக்குள்ளே வச்சுட்டு கண்டினியூஸாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறாரு, அவர் ஒரு வேலை அந்த வேலை செஞ்சிட்ருக்கலாம் அப்படிங்கிற ஐயப்பாடல் இருந்தால் மேபி கண்டிப்பாக அவர் அந்த வேலை செஞ்சிட்ருப்பார் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் சாத்தியம் அதிகமாக இருக்கிற சென்டென்ஸ் சொன்னீங்கன்னா கேன் பி. சரிங்களா? சாலை தெளிவாக உள்ளது, ரோடு கிளியராக இருக்குங்க. ஆக அவர்கள் வேகமாக ஓட்டி கொண்டிருக்கலாம், அதனால அவங்க என்ன பண்ணலாம், வேகமாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம், ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அவங்க அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை செய்து கொண்டு இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குல்ல, அதை தான் நம்ம எழுத போகிறோம். வாங்க, சாலை தெளிவாக உள்ளது, த ரோட் இஸ் கிளியர். சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம், த ரோட் இஸ் கிளியர், ஸோ they can be driving fast. முடிஞ்சு போச்சு. The road is clear, so they can be driving fast. The road is clear, so they can be driving fast. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, சாலை நெரிசலாக உள்ளது, ரோடு வந்து ஃப்ரீயாக கிடையாது. அப்போ ரோடு ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தவங்களை வேகமாக ஓட்ட முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரோடு வேறு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க, ஒரு வேளை அவங்க ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்ருக்கலாம், அந்த ஆக்ஷனை அவங்க அப்படி செஞ்சிட்ருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடில் சொல்கிறோம், சாத்தியத்தை கம்மி பண்ணி சொல்கிறோம். சாலை நெரிசலாக உள்ளது, ரொம்ப சிம்பிள், த ரோட் ஹேஸ் டிராஃபிக், அவ்வளோதான். த ரோட் ஹேஸ் டிராஃபிக், த ரோட் இஸ் டிராஃபிக்னு சொல்லிடக்கூடாது, த ரோட் ஹேஸ் டிராஃபிக். ஓகே, ஸோ ஒரு வேலை அப்படின்னா தே குட்டு இல்லாட்டி மேபி டிரைவிங் ஸ்லோலி. முடிஞ்சு போச்சு. The road has traffic, so they could be driving slowly. The road has traffic, so they may be driving slowly. இது ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது போன ஸ்லைடில் நம்ம போன கிளாஸில் சொல்லி கொடுத்த அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா இதுவும் புரிஞ்சிடும். அங்கே ஒரு நவுனை போட்டு பேசணும், இங்கே அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேர்பை போட்டு பேசுகிறோம், அவ்வளோதான். மற்றபடி ரூல்ஸ் எல்லாமே சேம் தான். சரிங்களா? இதோட நெகட்டிவ் இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த கேன் பி, குட் பி, மேபி அதோட நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், அவள் உறங்கி கொண்டிருக்க முடியாது, அதாவது அவளால் அந்த செயலை இப்போ செஞ்சிட்ருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நான் இப்போ தான் அவள் ஃபோனில் பேசுகிறத கேட்டேன். இப்போது நம்ம தமிழில் சொல்லும் பொழுதே உங்களுக்கு அர்த்தம் புரியுது பார்த்தீங்களா, அதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ ஒரு சில விஷயத்துக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி, சுத்தமாகவே கிடையாது அப்படின்னு சொன்னால் இங்கே கேன் பி யூஸ் பண்ணணும். எப்படி நெகட்டிவில் வரும்பொழுது நல்லா கவனிக்கணும், பாசிட்டிவாக இருக்கும்போது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும்னா, அப்படியே நெகட்டிவ் வந்து என்ன ஆகும், சாத்தியக்கூறுகள் சுத்தமாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்போது மேபி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சாத்தியக்கூறுகளுக்கு கம்மியாக பாசிட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நெகட்டிவ் வரும்போது மேபிக்கும் குட்பிக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாயிரும். அப்படி என்ன ஆயிரும், வைஸ் வர்சாவாக மாறிடும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே என்ன அப்படின்னா, ஒரு செயல் நடந்து கொண்டிருக்க வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படின்னா நம்ம கேன் பி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ரைட்? அவள் உறங்கி கொண்டிருக்க முடியாது. ஓகே, பாருங்க, ஷீ காண்ட் பி ஸ்லீப்பிங், அவ்வளோதான். ஷீ காண்ட் பி ஸ்லீப்பிங், ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருச்சு பாருங்க. காண்ட் பி ஸ்லீப்பிங், இங்கே நம்ம நாட் அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஷீ காண்ட் பி ஸ்லீப்பிங், அவளால் தூங்கிட்டு இருக்கிற வாய்ப்பே இல்லைங்க. ஏன் அப்படின்னா, நான் இப்போ தான் அவன் ஃபோனில் பேசுகிறது கேட்டேன். I just heard her speaking, okay, on a phone. அவ்வளோதான். பாருங்க, I just heard her speaking on a phone. I just heard her speaking on a phone. இப்போ தாங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டேன், அவள் தூங்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவள் தூங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் என்ஜி ஃபார்மில் சொல்கிறோம். பாருங்கள், she can't be sleeping, I just heard her speaking on a phone. I just heard her speaking on a phone. சிம்பிள் தான், அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாது. பாருங்கள், விளக்குகள் அணைக்கப்பட்டுள்ளன. ஒரு வேளை அவங்க தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்காமல் இருக்கலாம். எப்படி லைட்டில் ஆஃப் ஆகிருக்கு, மேபி அவங்க டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு போயிருக்கலாம், டிவியை பார்த்துட்டு இருக்காமல் இருக்கலாம், அந்த நிகழ்வை கண்டினியூஸாக அவங்க செய்யாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், விளக்குகள் அணைக்கப்பட்டுள்ளன, ரொம்ப சிம்பிள். த லைட்ஸ் ஆர் ஆஃப், அவ்வளோதான்.
த லைட்ஸ் ஆர் ஆஃப், இந்த ஒரு வேலைன்னு வந்துட்டாலே நமக்கு தெரியும் அங்கே மேபி இல்லாட்டி குட் பீங்கிற வார்த்தை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஒருவேளை அவர்கள், அப்போ தே மேபின்னு சொல்லலாம், குட் பீன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும், நெகட்டிவில் சொல்லும்போது குட்ன்ட் பீன்னு சொல்லணும், இல்லாட்டி மே நாட் பி அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, ஏன்னா நெகட்டிவில் வருது இல்லை. தே குட் நாட் பி இல்லாட்டி தே மே நாட் பி வாட்சிங் டிவி, அவ்வளோதான். பாருங்கள், the lights are off, the lights are off, they could not be watching TV, they could not be watching TV, they may not be watching TV, they may not be watching TV. அந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா விளக்குது அணைஞ்சிருக்குல்ல. முன்னாடி இருக்க அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். சரிங்களா, அவர்கள் எனக்கு பதில் அனுப்பவில்லை, அவங்க எனக்கு பதில் அனுப்பலை. ஒருவேளை நான் அவங்களுக்கு அனுப்பின செய்திகள் அவங்களுக்கு ரீச் ஆகாமல் இருந்திருக்கலாம், இல்லாட்டி நான் அனுப்பின கண்டினியூஸாக நான் ஒரு சில செய்திகள் அனுப்பியிருக்கேன், குறுஞ்செய்திகள் அனுப்பியிருக்கேன், அதை அவங்க தொடர்ச்சியாக ரிசீவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்போ கண்டினியூஸாக நான் அனுப்புறது அவங்க ரிசீவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஒரு வேலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கேயும் பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கிறத நம்ம பேசுகிறோம். பாருங்கள், அவர்கள் எனக்கு பதில் அனுப்பவில்லை, ஒரு வேளை அவர்கள் எனக்கு குறுஞ்செய்திகளை பெற்றுக்கொண்டிருக்காம, நான் அனுப்புனதை ரிசீவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஓகே, ரிசீவ் பண்ணவே இல்லை, பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் காண்ட் பி அப்படிங்கிற வார்த்தை வரணும். சரிங்களா, ரைட். பாருங்கள், அவர்கள் எனக்கு பதில் அனுப்பவில்லை, தே டிண்ட் ஆன்சர் மீ, சிம்பிளாக சொன்னால் ஆன்சர் மீயே போதும். ஓகே, இல்லாட்டி தே டிண்ட் சென்ட் மீ ஆன்சர், அப்படின்னு சொல்லலாம். தே டிண்ட் ஆன்சர் மீன்னு சொன்னாலும் ஓகே, இது அர்த்தம் வந்துருச்சு. ஒருவேளை அவர்கள் நான் அனுப்புனதை ரிசீவ் பண்ணிட்டு இருக்காமல் இருக்கலாம். ஓகே, they could not be, they may not be இங்கே நெகட்டிவில் எழுதணும். ஓகே, இங்கே நெகட்டிவ் வந்துருச்சுங்களா, அப்போது அதற்கான சென்டென்ஸ் ரிசீவிங், they may not be receiving my text, அவ்வளோதான். பாருங்கள், they didn't answer me, they may not be receiving my text, they could not be receiving my test. ஓகே, could not be receiving, may not be receiving, அவ்வளோதான். ஓவன் குளிராக இருக்கிறது, நம்ம மைக்ரோ ஓவன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கோல்டாக இருக்குது, அதனால் கேக் இப்போதைக்கு வெந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் ஓவன் குளிராக இருக்குது, குளிராக இருந்துச்சுன்னா எப்படி கேக்கு பேக் ஆகுமா, ஆகாது. எழுதலாங்களா, பாருங்கள், ஓவன் குளிராக இருக்கிறது. ஓகே, ஓவன் இஸ் கோல்டு நவ், அவ்வளோதான். சிம்பிளான சென்டென்சஸ் தான். இந்த சென்டென்சஸில் நீங்கள் நிறைய என்ன பண்ணிக்கலாம், புது வாக்கியங்களை கற்றுக்கொள்ளலாம். பாருங்கள் ஸ்ட்ரக்சர்ஸை, ஓவன் இஸ் கோல்ட் நவ், ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ த கேக்கை பற்றி தானே பேசுகிறோம். த கேக் காண்ட் பி பேக்கிங் ஃபார் நவ், இப்போதைக்கு ஃபார் நவ்னு சொல்லலாம், ஆஸ் ஆஃப் நவ்னு சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. பாருங்கள், ஸோ த கேக் காண்ட் பி பேக்கிங் ஃபார் நவ், ஏன், பிகாஸ் த ஓவன் இஸ் கோல்டு நவ், ஏன்னா அந்த ஓவன் என்னவா இருக்குது, குளிராக இருக்கிறது, அதனால் அதற்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் காண்ட் பி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ கேன் பி ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம், மே பி ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம், காண்ட் பி ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம், குட் நாட் பி ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம், மே நாட் பி ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம், இதெல்லாமே உங்களுக்கு இப்போ அத்துபடி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறது யார், ஷுட் பி, மஸ்ட் பி, அவங்கள பார்த்துடலாம். இப்போ நாம் ஷுட் பி அண்ட் மஸ்ட் பியோட அந்த கண்டினியூஸ் ஃபார்ம் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்ன மாதிரி தான், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கடமை ஆற்ற வேண்டி இருக்கிறது, அது நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த மீனிங்க்கு நாம் ஷுட் பி அப்படிங்கிற வார்த்தையும், மேபியோட ஆப்போசிட், எப்படி மேபினா நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கொடுத்திருக்கிற அந்த தகவலின் அடிப்படையில் அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் கண்டிப்பாக நடந்துட்டுருக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மிட்டியை சொல்கிறதுக்கு நம்ம மஸ்ட் பி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், சென்டென்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு ரூட் வேர்டு மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேங்க. என்ன அப்படின்னா, மேபி அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வேலை அது நடக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம். மஸ்ட் பி அப்படிங்கிற வார்த்தையை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக அது நடந்துட்டு இருக்கும், நிச்சயமாக அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சென்டென்சஸில் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், அவனுடைய வகுப்பு இப்போ தான் முடிஞ்சுது, அதனால் அவன் விடுதிக்கு திரும்பி வந்துட்டுருக்கணும் அப்படின்னு, அதாவது வந்து கொண்டிருக்க வேண்டும் இருக்கு, நம்ம வந்துட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழில் பேசுவோம், வழக்கு தமிழில். இப்போ தான்டா கிளாஸ் முடிஞ்சு,
அவன் என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பாக ஹாஸ்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் சொன்னீங்கன்னா ஷுட் பி. கன்ஃபார்ம்டு அழுத்தமாக சொன்னீங்க அப்படின்னா மஸ்ட் பி. அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. வாங்க, அவனுடைய வகுப்பு இப்போது தான் முடிந்தது. ஓகே, ஹிஸ் கிளாஸ் ஜஸ்ட் எண்டட். அவ்வளோதான், ஹிஸ் கிளாஸ் ஜஸ்ட் எண்டட். இப்போ தான் முடிஞ்சதுங்கிறதுக்கு ஜஸ்ட்ங்கிற வார்த்தையே போதும். ஓகே, ஹிஸ் கிளாஸ் ஜஸ்ட் எண்டட். அதனால் ஸோ he should be ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே, he should be coming back to the dorm. ஹாஸ்டல்னு சொல்லலாம், டாம்னு சொல்லலாம். ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா டார்மெட்ரின்னு ஒரு இடமே இருக்கும். நானும் டார்மெட்ரியில் இருந்திருக்கேன். ஓகே, எப்படி டாம் அப்படின்னாலும் ஹாஸ்டல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். பாருங்கள், his class just ended. So he should be coming to the dorm. He should be coming to the hostel. எதிர்பார்ப்பு, அது நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு. அடுத்து இன்னொன்று இருக்குது, என்னது? கிளாஸ் முடிஞ்சுன்னா ஹாஸ்டலுக்கு தான் வரணும் அப்படிங்கிற கடமை இருக்குல்ல, அதுவும் இதுவும் கூட பொருந்திக்கும். அடுத்து பாருங்கள், கதவு மணி தொடர்ந்து அடிக்கிறது, ரிங்கிங் பெல்லு அடிக்கிறது, டோர் பெல், அதான் நம்ம காலிங் பெல் சொல்கிறோம்ல அது. அவங்க கண்டிப்பாக தூங்கிட்டு தான் இருக்கணும். இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, பெல்லு வேறு காலிங் பெல் சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்குது, யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்போ கண்டிப்பாக அவங்க தூங்கிட்டு தான் இருக்கணும், கண்டிப்பாக அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். பாருங்கள், கதவு மணி தொடர்ந்து அடிக்கிறது. The doorbell is ringing repeatedly. ஓகே, repeatedly, அவ்வளோதான். The doorbell is ringing repeatedly. அவர்கள், ஓகே, they must be, அவ்வளோதாங்க. they must be sleeping. இங்கே எழுதிடலாம், they must be sleeping. simple. பாருங்க, the doorbell is ringing repeatedly. they must be sleeping. the doorbell is ringing repeatedly. they must be sleeping. அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் அவங்க கண்டிப்பாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற அழுத்தமான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். எதன் அடிப்படையில்? முன்னாடி இருக்க இந்த சென்டென்ஸ் அடிப்படையில். ஏன்னா லாஜிக்காக இருக்கு பாருங்க. அடுத்து, அவள் முன்வாசலில் படத்தை அனுப்பியிருக்கிறாள். எப்படி? வீட்டோட ஃப்ரண்ட் கேட்டோட அந்த பிக்சர் வந்து அனுப்பியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வீட்டுக்கு முன்னாடின்னு அர்த்தம். கண்டிப்பாக அவங்க கதவு பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நிச்சயமாக நீங்கள் ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்கள். ஏன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் தான் கதவோட ஃபோட்டோ எடுத்து நமக்கு அனுப்ப முடியும். அப்படி அனுப்பியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா மக்களே? எழுதலாமா? அவள் முன்வாசலின் படத்தை அனுப்பியிருக்கிறாள். She has sent the picture of the front door. பாருங்க, she has sent. ஏன் has sent போட்டிருக்கோம்? அனுப்பியிருக்கிறாள். அந்த டோனில் வந்துட்டாலே has தான் வரணும். பாருங்க, she has sent the picture of the front door. So அவள் கதவருகே நிச்சயமாக காத்து கொண்டிருக்க வேண்டும். So she must be waiting by the door. ஒரு சிலர் at the doorனு எழுதுவீங்க. by அப்படின்னா ரொம்ப பக்கத்தில்னு அர்த்தம். by அப்படிங்கிற வார்த்தையை லொக்கேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பொருளின் மிக அருகில் அப்படிங்கிற அர்த்தத்தை by அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கும். பாருங்க, she has sent the picture of the front door. So she must be waiting by the door. she must be waiting by the door. கண்டிப்பாக வெயிட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். நம்ம போன ஸ்லைடில் பார்த்தா அதே எக்ஸாம்பிள். அவங்க எஸ் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் அவங்க வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நாம் வச்சுருக்குறோம். பாருங்கள், ஏன்னா அவங்க தான் எஸ்ன்னு சொல்லிட்டாங்களே. எஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்துட்டுருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு முழுசாக நம்மக்கிட்ட இருக்குது. அது அவங்களோட கடமையாக கூட இருக்கலாம். சரிங்களா? பாருங்களேன், அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். they said yes. ஓகே, ஆதலால் ஸோ தேர்ஃபோர்ங்கிற வார்த்தையும் போடலாம். ஸோ they should be coming. வாக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அவங்க வந்துட்டுருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். they should be coming. வாக்கு கொடுத்துருக்காங்க, ஏன்னா எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டுருப்பாங்க. ஓகே, ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு நிறைய தகவலின் அடிப்படையில் சொன்னீங்கன்னா மஸ்ட் பி வந்துடும்.
இல்லை அவங்க வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முழு எதிர்பார்ப்பு நம்ம சொல்கிறோம்னா ஷுட் பி. சிம்பிள், அவ்வளோதான். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ். நான் எவ்வளோ சிம்பிள், அதாவதுங்க நான் உங்களுக்கு நடத்தும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஒரு சில சென்டென்ஸ் எடுக்கும்போது நீங்களாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது என்னடா ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் அந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை கற்றுக்கிட்டு அந்த மீனிங்கை தூக்கி என்ன பண்ணணும், புரியாத அந்த ஒரு சில நியூ சென்டென்ஸில் போட்டு என்ன பண்ணணும்னா மீனிங்கை டிரைவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஒரு சில சென்டென்ஸ் பார்த்ததுமே ஐயோ புரியலையே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு வெக்ஸ் ஆயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வெக்ஸ் ஆயிடாதீங்க, கிவ் அப் பண்ணாதீங்க. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. ஓகே, கன்சிஸ்டன்சி இருக்கணும். சரிங்களா? ரைட், அடுத்து இதோட நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்கலாம். இப்போ அதோட நெகட்டிவ் ஃபார்ம் ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். மஸ்ட்டுக்கு மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன், மற்றதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். மஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்ட் பி அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வேலை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை அடிப்படையாக வச்சுக்கிட்டு, லாஜிக் அடிப்படையாக வச்சுக்கிட்டு, எவிடன்ஸ் அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது நடந்துகிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல மஸ்ட் பீங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். மற்றபடி ஒரு வேலையை ஒருத்தங்க செஞ்சிட்ருக்கக்கூடாது, ஒருத்தங்க ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அட்வைஸ் ஆவோ, அது வந்து ஒரு அவங்களோட கடமையெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி அவங்க செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஷுட் பி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வழக்கு தமிழில் நம்ம இந்த வார்த்தைகள் எப்படி சொல்லுவோமோ அப்படியே தமிழ் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். விளையாடி கொண்டுன்னு சொல்லுவோம், விளையாடிட்டு. விளையாட்டு இருக்கக்கூடாது, விளையாடிட்டு இருக்கக்கூடாது. தமிழில் சொல்கிறீங்க தானே, சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது, சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ சும்மா பேசி கொண்டிருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அங்கே ஷுட் நாட் பி ஸ்பீக்கிங்னு வரணும். இந்த அர்த்தம், இந்த தெளிவு இருந்தால் போதும், இந்த டாபிக் ஓவர். எழுதிடலாமா? வாங்க. குழந்தைகள் சாலையின் அருகே விளையாடிட்டு இருக்கக்கூடாது. குழந்தைங்க ரோட்டு பக்கத்தில் விளையாண்டுருக்கக்கூடாது, ஒரு அட்வைஸ். எழுதலாமா? பாருங்கள். The children shouldn't be, அவ்வளோதாங்க, shouldn't be playing. இப்போ தான் சொன்னேன் பக்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், பக்கத்தில் அப்படின்ட்டு. வெரி குட், அவ்வளோதான். பைங்கிற வார்த்தையை போட்டால் வேலை முடிஞ்சுது. பை த ரோட். The children should not be playing by the road. The children should not be playing by the road. சிம்பிள். பார்வையாளர்கள் காட்சி பொருளை தொட்டுட்ருக்கக்கூடாது. எக்ஸிபிஷன் வந்தீங்களா, பார்த்தீங்களா, போங்க, அந்த ஆப்ஜெக்டில் தொட்டுட்ருக்காதீங்க. எப்படி ஒரு அட்வைஸு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில அறிவுரைகளை கொடுக்குறோம், அதெல்லாம் நடக்கவே இல்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. அந்த டோன் வேறு, இந்த டோன் வேறு. சரிங்களா? பாருங்கள், வர்றீங்களா, பொருளை பாருங்கள், போங்க, சும்மா பொருளை தொட்டுருக்கக்கூடாது. ஓகே, பார்வையாளர்கள், த விசிட்டர்ஸ். ஓகே, வெறும் விசிட்டர்ஸ் போட்டாலும் ஓகே தான், நம்ம சும்மா போட்டுக்கலாம். த விசிட்டர்ஸ் ஷுட் நாட், அப்போ ஷுடன்ட் பி டச்சிங். ஓகே, டச்சிங் எதை, காட்சி பொருட்களை என்ன சொல்லலாம், டச்சிங் தி எக்ஸிபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸிபிட்ஸ் அப்படின்னா பொருட்கள், காட்சி பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், த விசிட்டர்ஸ் ஷுட் நாட் பி டச்சிங் தி எக்ஸிபிட்ஸ். த விசிட்டர்ஸ் ஷுட் நாட் பி டச்சிங் த எக்ஸிபிட்ஸ். தொட்டுட்ருக்கக்கூடாது. இந்த டோனை மறந்துடாதீங்க. ஓகே, திருமண நேரத்தில் அழுதுட்டு இருக்கக்கூடாது. ஐயோ, கல்யாண நேரத்தில் அழுதுட்டுருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த டோனில் அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். ஓகே, அழுதுட்டுருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் அப்படின்னு போடலாம். சரிங்களா? ஒன், ஏன்னா யாரோ ஒருத்தங்களை சொல்கிறோம், அதனால் ஒன்றுன்னு சொல்லிக்கலாம். ஒன் ஷுடன்ட் பி க்ரையிங். எப்போ, திருமண நேரத்தில். ஓகே, அட் த டைம் ஆஃப் அ வெட்டிங். மேரேஜ்னு போட வேணாம், வெட்டிங்னு போடுது, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒன் ஷுடன்ட் பி க்ரையிங் அட் த டைம் ஆஃப் அ வெட்டிங். ஒன் ஷுட் நாட் பி க்ரையிங் அட் த டைம் ஆஃப் அ வெட்டிங். திருமண நேரத்தில் அழுதுட்டுருக்கக்கூடாதுப்பா. ஐயோ, எத்தனை டைம் சொல்கிறது அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் அட்வைஸு கீழே வரக்கூடிய வார்த்தைகள். அவன் கொடையை கொண்டு வரல, அப்போது வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெளியில் மழை பெஞ்சிட்டு இருந்தால் பயப்புள்ள கொடையோட வந்திருப்பான்ல, வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சாத்தியத்தின் உச்சத்துக்கே போகிறோம். அங்கே தான் மஸ்ட் பி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே மஸ்ட் நாட் பி அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணோம். அவன் கூடையை கொண்டு வரவில்லை. ஓகே, இங்கிருந்து எழுதிடலாம். he didn't
bring the umbrella. குடைக்கு என்னன்னு சொல்லுவோம், அம்பர்லான்னு சொல்லுவோம். UMBRELLA. ஓகே பாருங்க, he didn't bring the umbrella. ஸோ வெளியில் மழை பெய்து கொண்டிருக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். ஏன்னா நம்ம காண்ட் அப்படிங்கிறதோட நெக்ஸ்ட் லெவலில் தான் சொல்கிறோம், முடியாது அப்படிங்கிற வார்த்தையில் தான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ அப்படி எழுதிடலாம். ஸோ இட் மஸ்ட் நாட் பி raining outside. பாருங்க, he didn't bring the umbrella, so it must not be raining outside. He didn't bring the umbrella, which means it must not be raining outside. It must not be raining outside. Simple. இணைய இணைப்பு இல்லை, இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லை, அதனால் அவளால் டவுன்லோடு செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஏன்டா இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லை, அவளால் டவுன்லோடு செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சாத்தியத்தின் உச்சம், அதுதான் நம்மளோட மஸ்ட் பி. வாங்க எழுதலாம், இங்கிருந்து எழுதலாம். there is no internet connection. Okay, so she must not be downloading. அவ்வளோதான். there is no internet connection first of all. So she must not be downloading it. அதாவது டவுன்லோட் செஞ்சிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தம்பி, அதை டவுன்லோட் செஞ்சிட்ருக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அப்போது நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் உள்ளது. ட்ரெடிஷ்னலாக இருக்க மீனிங்கை வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? நம்மளால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது, எல்லா இடத்துக்கும் அது ஃபிக்ஸ் ஆகாது. அப்போது இப்போ ப்ரெசென்ட்டில் நம்மளோட வழக்கு தமிழில் என்ன டோன் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை அப்படியே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லா என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய வார்த்தைகள் எடுத்து போட்டு பயிற்சி செய்யுங்கள். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில ஹோம்ஒர்க்கு கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இதற்கு அடுத்து அது அப்படியே ப்ளே ஆகும். ஆன்சர்ஸ் என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து காமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் புரிஞ்சிருந்தால் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனெடுத்து கொள்ளட்டும். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவு, சப்போர்ட் எல்லாத்தையும் சொல்லலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன், டே 15 உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த பர்டிகுலர் டாபிக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.